தாரா. ஒரு சிறு தவறு, ஒரு பெரும் மரணம். மாணிக்கம் இப்பொழுது ஒரு சாதாரண மனிதனாக ஒரு நகரத்தில் வாழ்ந்து வருகிறார். ஒரு மாலை நேரத்தில் தனது நண்பனின் திருமண வரவேற்பு விழாவுக்காக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றார். மாணிக்கம் அந்த திருமண மண்டபத்திற்குள் நுழைந்த அடுத்த நொடி கதவுகள் தானாகவே பூட்டிக் கொண்டன. மண்டபத்தில் இருந்த வண்ண விளக்குகள் அனைத்தும் அணைந்து இரத்த சிவப்பு நிற விளக்குகள் எரியத் தொடங்கின. திருமண மண்டபம் ஒரு நொடியில் சிதிலமடைந்த மாயமான ஒரு மயானம் போல மாறியது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் மாயமாய் மறந்தனர். மேடையில் மணமக்களுக்கு பதில் ஒரு கோரமான உருவம் அமர்ந்திருந்தது. அதுதான் தாரா. சிதைந்த முகமும் ஆக்ரோஷமான கண்களும் கொண்ட ஒரு பெண் பேய். மாணிக்கம் அதிர்ச்சியில் நிற்க தாராவின் குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. ஏன் மாணிக்கம், இன்று இந்த மண்டபம் அழகாக இல்லையா? மாணிக்கம் குழப்பத்துடன், யார் நீ? ஏன் என்னை இங்கு சிறைப்பிடித்தாய் என்று கேட்டான். தாரா கோபத்துடன் கத்தினாள். 6 மாதங்களுக்கு முன்னால் மழை பெய்து கொண்டிருந்த அந்த இரவு நினைவிருக்கிறதா? டிராபிக் சிக்னலில் ஒரு பெரியவர் அடிபட்டு கிடந்தாரே, அவர்தான் என் தந்தை. நீ உன் காரில் வேகமாக சென்றபோது அவர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்தும் போலீஸ் கேஸ் என்று பயந்து காரை நிறுத்தாமல் சென்றாயே. நீ மட்டும் அன்று அவரை மருத்துவமனையில் சேர்த்திருந்தால் என் தந்தை இன்று உயிரோடு இருந்திருப்பார். உன் அந்த ஒரு சிறு தவறு என் குடும்பத்தையே அழித்துவிட்டது. தாரா பழி வாங்கத் தொடங்கினாள். மாணிக்கம் எவ்வளவுதான் வீரம் மிக்கவனாக இருந்தாலும் ஒரு ஆன்மாவிடம் அவனால் போராட முடியவில்லை. தாரா தனது நகங்களால் மாணிக்கத்தின் மார்பை கிழித்தாள். மண்டபத்தில் இருந்து மேசை நாற்காலிகள் காற்றில் பறந்து வந்து மாணிக்கத்தை தாக்கின. மாணிக்கம் தப்பிக்க முயன்றான். ஆனால் அந்த மண்டபத்தின் சுவர்கள் இரத்தத்தை சுரக்கத் தொடங்கின. தாரா அவனை அந்தரத்தில் தூக்கி சுவரில் மோதினாள். அவளது கைகள் மற்றும் கால்கள் கோரமாக முறிக்கப்பட்டன. மாணிக்கம் வலியால் துடித்தபடி மன்னிப்பு கேட்டான். ஆனால் தாரா இறக்கப்படவில்லை. மன்னிப்பு ஒரு உயிரை தந்துவிடாது மாணிக்கம் என்று கூறி தனது கூர்மையான கைகளால் அவனது இதயத்தை பிளந்து கொடூரமான முறையில் அவனை கொன்றாள். இது ஒரு தாராவின் எச்சரிக்கை. மாணிக்கத்தின் உயிரற்ற உடலுக்கு முன்னால் நின்று தாரா கேமராவை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுத்தாள். சாலையில் ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருக்கும் போது சின்ன சின்ன காரணங்களை சொல்லி கடந்து போகாதீர்கள். நீங்கள் செய்யும் அந்த ஒரு சிறு அலட்சியம் ஒரு குடும்பத்தின் மொத்த மகிழ்ச்சியையும் பறித்துவிடும். உங்கள் ஒரு நிமிடம் ஒரு உயிரை காப்பாற்றலாம், இல்லையெனில் அடுத்தது உங்கள் கதவாக கூட இருக்கலாம். ஜாக்கிரதை. ஸோ இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். என்னடா இந்த கதை அன்னியின் படத்தில் வர கதை மாதிரி இருக்கே சொல்லி நினைக்காதீங்க. அன்னியின் படத்தில் வர ஒரே ஒரு சீனை வச்சு ஒரு ஸ்டோரி உருவாக்கியிருக்கோம். அண்ட் பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.